கவனிங்கள் எல்லாரும். ஒரு 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது. இவ்வாறு செய்யும் கடவுளுக்கு நன்றி உரித்தாகுக. மீட்பு பெறுவோரிடையேயும் அழிவுறுவோரிடையேயும் நாங்கள் கடவுள்வால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆவியானவர் நீ கிறிஸ்துவின் நறுமணமா இருக்கணும். கிறிஸ்துவின் நறுமணமா இருக்கணும் அப்படின்னா அந்த வாசனை நீ வீசணும். நான் சொன்ன நானு, உங்க வீட்டுல வந்து நின்னா கிறிஸ்துவின் வாசனை வீசணும். என்ன வாசனை வீசணும்? கிறிஸ்துவின் வாசனை வீசணும். நீங்க மளிகை கடையில வேலை செய்யணும்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் மளிகை கடையில வேலை செய்யறான். அவன் நம்மள கிராஸ் பண்ணி போனா என்ன பண்ணிடலாம்? அவன் மேல சோப்பு, அந்த வாசனை மளிகை கடை மேல அடிக்கிற வாசனை அடிக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு குக் ஹவுஸ் இருக்கு. குக் ஹவுஸ்க்குள்ள போனா என்ன வாசனை வீசும்? உப்பு, புளி, மிளகா, மசாலா வாசனை வீசும். அதே வந்து ஒரு நறுமணம் நிறைந்த ஒரு சோப்பு அடக்கி வச்ச இடத்துல போனா அங்க என்ன வாசனை வீசும்? அங்க உப்பு, புளி, மிளகா வாசனை வீசுமா? சோப்பு வாசனை வீசும். ஒரு செட்டு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த செட்டு கம்பெனிக்குள்ள போனா என்ன வாசனை வீசும்? இப்போ மிளகா குடோன் இருக்குது. அந்த மிளகா குடோன் அடக்கி வச்சிருக்கிற அங்க போனா என்ன வாசனை வீசும்? அந்த நெடி வரும், மிளகா நெடி வரும். அப்போ நல்லா கவனிச்சுங்க, அங்க என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும். அப்படின்னா கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். ஐயா நான் கிறிஸ்தவன் தானே, ஐயா நாங்க கிறிஸ்தவம் பாருங்க வீட்டுக்குள்ள வசனம் மாட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லப்பா தம்பி, வீட்டுல என்ன பண்ணி இருக்கிறோம்? வசனம் மாட்டி வச்சிருக்கிறோம். யாரை கும்பிடுறோம்? இயேசுவை கும்பிடுறோம். அப்போ வாசனை வீசணுமா வேணாவா? வாசனை வீசணுமா வேணாவா? ஆனா வீசலையே. எதற்கு அடையாளமாக பவுல் எழுதியிருக்கிறார் என்று சொன்னா, ரோம போர் செய்தவர்கள் அந்த காலத்துல ரோம ராஜ்யம் மிக உலகமெங்கிலும் விஸ்தாரிக்கப்பட்ட விரிந்து பறந்து காணப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யமா ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. அப்ப அந்த ரோம சாம்ராஜ்யத்துல ரோமர்கள் போய் சண்டையிட்டு ஜெயிச்சு அடிமைகளை அங்கிருந்து கொண்டு வருவாங்க. போர் அடிமைகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வரும் பொழுது ரோம நகருடைய தலைநகரிலே நிறுத்தி வீதி உலா வருவார்கள். வெற்றி பெற்றவர்கள் அடிமைகளை இழுத்துக் கொண்டு வீதி உலா வரும் பொழுது அங்கே மக்கள், அந்த ராஜாங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த ரோம போர் சேவர்கள் மேலே, வெற்றி பெற்றவர்கள் மேலே நறுமணங்களை தூவுவார்கள். நறுமணங்களை தூவுவாங்க. தூவும் பொழுது வெற்றி பெற்றவர்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மிகுந்த சந்தோஷமான வாசனையா அது இருக்கும். ஆனால் அடிமைப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து இழுத்து செல்லப்படுகிறவனுக்கு அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசனையா அது மாறும். அந்த நறுமணம் தரக்கூடிய வாசனையே என் வாழ்க்கை போய்விட்டது, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லி கைவிலங்கிடப்பட்டு நடத்தி செல்லப்படுகிறவனுக்கு கெட்டு போக போறான், அடிமையாக்கப்பட போறான். அவனுக்கு அந்த வாசனை மரணத்துக்கு ஏதுவான வாசனையா இருக்குமா? ஜெயிச்சவனுக்கு வெற்றி களிப்பின் வாசனையா இருக்கும், தோத்தவனுக்கு எப்படி இருக்குமா? மரணத்துக்கு ஏதுவான வாசனையா இருக்குமா? இதைத்தான் பவுல் அங்க சொல்றாரு. நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே படிங்க 16 படிங்க, கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையுமா நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு விசுவாசி என்பவன் என்ன உள்ளே வைத்திருக்கிறானோ அதுதான் எடுத்து காட்டுவான். இதுதான் ஆண்டவர் சொல்றார். நல்ல பொக்கிஷசாலை உடையவன், நல்லவன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த நல்லதை எடுத்து காட்டுவான். கெட்டவன், கேடு நினைக்கிறவன், மோசமானவன், அவன் என்ன
புலித்தோல் போர்த்திய பசுத்தோல் போர்த்திய புலியா இருப்பான். வெளியே பார்த்தா கிறிஸ்தவ வேஷம், உள்ளுக்குள்ள பார்த்தா ஒன்னா நம்பர் பயங்கரமான கேடு என்ன நிறைந்ததா இருக்கும். அப்படிப்பட்டவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் அவனை நெருங்கினால் அவன் தனக்குள்ளே இருக்கிற கெட்டதை தான் எடுத்து காட்டுவான். அல்லேலூயா. ஏன்னா நல்லது அவனுக்குள்ள இருக்காது, நல்லது அவனுக்குள்ள இருக்கவே இருக்காது. அன்பு, சமாதானம், நிச்சய அடக்கம், பொறுமை, தாழ்மை, விசுவாசம், இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கவே இருக்காது. அன்புனா என்னன்னு கேட்பான், தாழ்மைனா என்னன்னு கேட்பான், பொறுமைனா என்னன்னு கேட்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விரும்புறதெல்லாம் மேன்மைதான், விரும்புறதெல்லாம் பெரிய இடம் தான், விரும்புறதெல்லாம் பெருசு. ஆண்டவர் சொன்னார் மேன்மைக்கு முன்னாடி என்னது? தாழ்மை. நீ மேன்மை அடையணுமா, நீ முன்னுக்கு வரணும், மேலே ஏறணுமா, ஒண்ணு செய்யணும், நீ தாழ்மை அடையும். பார்க்கிறது மேன்மை பார்க்க கூடாது. எதுதான் பார்க்கணும்? தாழ்மை தான் பார்க்கணும். அப்ப தாழ்மையை பார்த்தோம்னா மேன்மை தானா வரும். தாழ்மை பார்த்தா மேன்மை என்ன வரும்? தானா வரும். எப்படி வரும் மேன்மை? ஏரோப்ளைன்ல வரும் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மேன்மை உங்ககிட்ட வராது. மேன்மை சொல்லும் முதல்ல நீ தாழ்மை அடையணும்பா, நீ தாழ்மை ஆனதான் அந்த மேன்மைன்ற ஒண்ணு உனக்கு வரும், எல்லாம் வராது. அப்போ தாழ்மை நல்லது, பொறுமை நல்லது, அன்பு நல்லது, விசுவாசம் நல்லது, நற்குணம் நல்லது, இச்சை அடக்கம் நல்லது. அல்லேலூயா. இதுதான் வாசனை, இதை வெளிப்படுத்தணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை படி கிறிஸ்துவை பற்றிய அறிவு மீட்கப்பட்ட விசுவாசிகளின் வாழ்க்கையும் தேவனுக்கும் மனிதனுக்கு முன்பாக ஒரு இனிய நற்கந்தமாக விளம்பரப்படுத்தப்படுகிறது. எது விளம்பரப்படுத்தப்படுகிறதா? நற்கந்தம் விளம்பரப்படுத்துகிறார். எல்லாம் கவனிங்க. விசுவாசிகளுக்கு எதை ஆண்டவர் கர்த்தர் விளம்பரப்படுத்துகிறார். அதுதான் இதை செய்ய தேவன் தகுதியானவர். எதை செய்ய? விளம்பரப்படுத்த தேவன் தகுதியானவர். எதை விளம்பரப்படுத்துகிறார்? மீட்கப்பட்ட ஜனங்களுடைய நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவை அறிகிற அறிவையும், அது ரெண்டும், கிறிஸ்துவை அறிகிற அறிவும் மீட்கப்பட்ட ஜனங்களுடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் அது ஒன்று இணையும் பொழுது அதுதான் ஒரு நற்கந்தமாக மாறுகிறது. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவும் மீட்கப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் மீட்கப்பட்ட ஜனங்களுடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் சேரும் பொழுது அது நற்கந்தமாக, ஒரு பிராக்ரன்ஸாக, ஒரு அரோமாவாக அது மாறுகிறது. அந்த நறுமணத்தை, அந்த பிராக்ரன்ஸை, அந்த அரோமாவை தேவன் விளம்பரப்படுத்துகிறார். அந்த விளம்பரம் என்பது மற்ற ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு, இந்த உலகத்திலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கிறது. இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் எந்த டெக்ஸ்ட கொண்டு வந்தால், பைபிளே நீங்க கொண்டு போய் நிறுத்தினால் இதற்கு அகைன்ஸ்டான எல்லா டெக்ஸ்டும் இருக்கு. அது மேபி எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, மேபி இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இந்துசம், புத்திசம், சிக்கிசம், ஜைனிசம், எதுவா இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கும் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. நமக்கு எப்படி பைபிள்ன்றது ஒரு டெக்ஸ்டோ, அதே மாதிரி குர்ஆன் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கு. நீ இந்த டெக்ஸ்ட் புக்கை கொண்டு போயிட்டு கடவுள் இப்படிதான் உலகத்தை படைச்சாரு, கடவுள் இருக்கிறான்னு சொல்லி எதை கொண்டு போய் அங்க நிறுத்தினாலும் அதற்கு அப்போசிஷன் பண்ணுவதற்காக, அதற்கு எதிர்ப்பதற்காக எதிரான ஒரு தியரி, ஒரு ஐடியாலஜி இந்த உலகத்துல இருக்கிறது. கடவுள் இருக்கிறான்னு எந்த மனிதனால எந்த விதத்தில் நிரூபிக்க முடியாது. அதுக்கு எதிரான தத்துவம் இந்த உலகத்தில் இருக்கிறது. கடவுள் இருக்கிறார் என்று எப்படி நிரூபிக்க முடியும்னா, this aroma, through this aroma, through this progress, without இந்த progress, இந்த aroma, இந்த நற்கந்தம் இல்லாமல் கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உங்களால் நிரூபிக்கவே முடியாது. அப்ப என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? நீங்கள் அந்த நற்கந்தத்தை விளம்பரப்படுத்துகிற, வீச செய்கிற நல்ல குடும்பமாக, நல்ல மனிதனாக, நல்ல விசுவாசியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நான் வாழுற வீட்டுல, என் உறவினர்கள் மத்தியில, என்னுடைய நண்பர்கள் மத்தியில, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நான் டிராவல் பண்ற இடத்துல நான் நற்கந்தம் வீசணும். அந்த நற்கந்தம் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் வாசனையை நான் வீச செய்யும் பொழுது தேவனை விளம்பரப்படுத்துவார். தேவனை விளம்பரப்படுத்தும் பொழுது இயேசு என்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், அவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள்
ஜனங்கள் அவரை அறிகிற அறிவினாலே இப்படி வாசனை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த அரோமா ஜனங்களை சென்று அடையும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நிஜத்தன்மை, அவருடைய தெய்வத்துவம் உறுதிப்படும். இதற்காக தான் கர்த்தர் நம்முடைய நம்ம இந்த பூமியில வச்சிருக்கிறார். அப்போ அந்த வாசனையை கண்டிப்பா நம்ம வீசிதான். வாசனை இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. வாசனை இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட என்ன வாசனை வீசுதுன்னு பாருங்க. முதல்ல உங்ககிட்ட என்ன வாசனை வீசுதுன்னு பாருங்க. குடும்பத்துல என்ன வாசனை வீசுதுன்னு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் உங்க கண்ணுக்கு முன்னாடி கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்றானா, இல்ல உங்க தலை மறந்ததுக்கு அப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றானா, நீங்க பாக்கணும். அவன் ஆனா கிறிஸ்துவுக்குரிய அந்த ஆண்டவர் சொல்ற அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசனை எப்படி வரும்? அவன் அல்லேலூயா. எதனால வரும்? எப்படி அந்த வாசனை வீசும் அப்படின்னா, அதுக்கு நீங்க சென்டல் அடிக்க வேண்டியது இல்ல. அது கொஞ்சம் பண்ணணும். அது கொஞ்சம் பண்ணா அந்த வாசனை வரும். என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புத்தகம் 8வது அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை நல்லா கவனிங்க. சுகந்த வாசனை, ப்ளீசிங் அரோமா அப்படின்னா மகிழ்ச்சியாக்கக்கூடிய வாசனை. நான் சொன்னேன் சில வாசனை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்லி. இதுல ஆண்டவர் அந்த ஒரு சுகந்த வாசனையை நுகர்றாரு. அந்த வாசனை நுகர்ந்த உடனே அவர் ஒரு காரியத்தை டிக்ளேர் பண்றாரு. இனிமே நான் மனுஷனுக்காக பூமியை சகிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாரு. அந்த ப்ளீசிங் அரோமா ஆண்டவர் ஸ்மெல் பண்ண உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ப்ளீசிங், கர்த்தரை மகிழ்ச்சியாக்கக்கூடிய அந்த வாசனையை ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டில் வந்து எந்த வீட்டில் இருக்குதோ இல்லையோ, இந்த திருத்துவ சுவிசேஷ சபையை சார்ந்த விசுவாசிகளுடைய வீட்டில அந்த ப்ளீசிங் அரோமா, கர்த்தரை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசனை வீச வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகள் இடத்திலும் அந்த வாசனை வீசணும். வீசும் பொழுது கர்த்தர் உன்னை அழிக்க மாட்டேன், உன் குடும்பத்தை சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கமா முடிவெடுப்பார். ஆண்டவர் சொல்லுவார், அவன் சொல்ல மாட்டேன். தண்டனை என்கிற பிறகு நிறுத்தப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அந்த அரோமாவை நீங்க கொடுக்கணும். எப்படி அந்த அரோமா வரும்? அது அந்த எப்போ அந்த வாசனை வந்தது, எதனால வந்தது? அந்த சுகந்த வாசனையை எப்போ ஆண்டவர் முகந்தார்னா, அதுக்கு மேல வசனம் படிங்க, 20 படிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்ப சுகந்த வாசனை எங்க இருந்து வருது? பலியில இருந்து வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருந்து வருது சுகந்த வாசனை? எங்க இருந்து வருது? ஒரு சுத்தமான மிருகங்களை, பறவைகளை எடுத்து பலிபீடத்தை கட்டி பலியிடுறார். அந்த துண்டா வெட்டி அது என்ன பண்றாரு? பலியிட்டு அந்த பலிபீடத்து மேல பலியிட்டு விறகுகளை அடுக்கி தகன பலி அப்படின்னா நெருப்பு வச்சு எரிக்கிறார். தகன மேடை என்ன? தகன மேடைன்னு பாக்குறீங்களே, தகன மேடைனா என்ன? தகன மேடைனா என்ன? எரிமேடை. தகன பலியாக பலியிட்டான். தகன பலி அதை எரிக்கிறார். எரிக்கும் பொழுது ஒரு வாசனை வருது. எரிக்கும் பொழுது வாசனை வருமா வராதா? வாசனை வருது. அந்த வாசனை தான் சுகந்த வாசனை. அந்த பலியை, அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்து ப்ளீசிங் அரோமா, அதுதான் ஆங்கிலத்தில் அழகா போடுறது. இது வந்து சுகந்த வாசனை போடுச்சு. ப்ளீசிங் அரோமா, மகிழ்ச்சி தரக்கூடிய, மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய நற்கந்தம், நற்வாசனை. அந்த வாசனை கர்த்தர் முகந்து சொல்றாரு, ஃபீல் பண்ணி சொல்றாரு, இனிமே நான் அந்த பூமியை அழிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வாசனை நம்ம வீசணும்னா ப்ளீசிங் அரோமா அங்க வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல டிரான்ஸ்லேஷன் ESV-ல போடப்பட்டிருக்கிறது. அதே ப்ளீசிங் அரோமா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இதே ப்ளீசிங் அரோமா தான். தமிழ்ல நற்கந்தம், தமிழ்ல வந்து என்னது? தமிழ்ல வாசனை, நல்ல வாசனை. ஆங்கிலத்துல ப்ளீசிங் அரோமா. இன்னும் KJV-ல போடப்பட்டிருக்கிறது ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி NIV-ல ஃப்ராக்ரன்ஸ் போடப்பட்டு, ESV-ல மட்டும்தான் ப்ளீசிங் அரோமா. இந்த ப்ளீசிங் அரோமா எங்க இருந்து வருதுனா? பலியில இருந்து வருது. எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? பலியில இருந்து வருது. இந்த பலி எங்க இருக்குது அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 13:15-16 வாசிங்க பார்க்கலாம்.
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் இப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு எப்போ செலுத்துறது? உதடுகளின் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நீங்க சொல்ற இல்லையா, சும்மா சோத்திரம் 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 சொல்லுங்கன்னு, அது சும்மா கிடையாது. நீங்க சொல்ற ஒரு சோத்திரமும் ஒரு பலி. சோ அதுல என்ன இருக்குன்னா ப்ளீசிங் அரோமா இருக்கு. புரியல யாருக்கும்? புரியல. அங்க இந்த வாசனை வீசணும்னு சொல்லிட்டாரு. இந்த வாசனை எங்கன்றா வருது? நம்ம வாசனை எப்படிடா வருது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அதான் ப்ளீசிங் அரோமா. அந்த ப்ளீசிங் அரோமா எங்க இருக்கு புதிய ஏற்பாட்டுல அப்படின்னா, பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்ட, நீதிமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட, கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்று ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுடைய உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியில ஆண்டவருக்கு ப்ளீசிங் அரோமா வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இது வந்து தகன பலிக்கு சமானம். ஒரு ஸ்தோத்திரம் தகன பலிக்கு சமானம். 1000 ஸ்தோத்திரம் போடு. ஆண்டவர் யெகோவா ஈரே, யெகோவா ரெபெக்கா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஸ்தோத்திரம் 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 சொல்லும்போது பலி 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 பலி, அது ப்ளீசிங் அரோமாவா பலியாக தகன பலியாக அது எழுப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை முகர 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 சபைகளிலே ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த செலுத்த, அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அதை முகருகிறார். முகரவடினாலே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை பெருகும். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. குடும்பமா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு, குடும்பத்துக்கு கிருபை பெருகும். கர்த்தர் அரோமாவை ஸ்மெல் பண்ணுவார். அல்லேலூயா. குடும்பமா உட்கார்ந்து அப்பா பொண்ணு புள்ள பையன் அண்ணன் தம்பி மொத்த பேரும் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியிலே அந்த அரோமா வரும், ப்ளீசிங் வரும். அப்போ உங்க வீட்டுக்கு கிருபை பெருகும். என்ன தம்பி? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கேளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் இல்லப்பா, எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சுகந்த வாசனையை முதல்ல முகர்ந்துட்டு நீ கேட்ட உடனே ஆண்டவர் கேட்பாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பேன். சும்மா கேட்ட கொடுத்துருவாரா? சும்மா கேட்ட கொடுப்பாரா? அந்த சுகந்த வாசனையை நீங்க ஆண்டவருக்கு மன நிறைவா செலுத்திட்டு அது ஒரு முகந்துட்டு என்ன சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல, இனி நான் அந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? சொல்ற. அதே போல உதடுகளின் கனியாலாகிய ஸ்தோத்திர பலி, அந்த அரோமா, அந்த ப்ளீசிங் அரோமாவை நீங்க குடும்பமா அப்பா பொண்ணு புள்ள அண்ணன் தம்பி பொண்டாட்டி புருஷன் வீட்டுல வந்துக்கிற சொந்தக்கார மந்தக்கார மொத்த பேரும் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அரோமாவை நீங்க ஆண்டவருக்கு அனுப்பும் பொழுது தேவன் அதை சுகந்த வாசனையா முகர்வார். முகர்ந்து அவரை திருப்தியா, மனசு எந்த அளவுக்கு திருப்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவரை திருப்திப்படுத்திட்டு அப்புறம் கேளுங்க ஆண்டவர். ரோமர் 12 இருக்கு, வாசித்து படிச்சிடலாமா? அப்படி இருக்கு சகோதரனே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கடைசியில் எங்க வந்து முடிவு பார்த்தீங்களா? உங்கள் சரீர அவயங்களை, உங்கள் கண்ணை, உங்கள் செவியை, உங்கள் இருதயத்தை, உங்கள் வாயை, உங்கள் கரங்களை, உங்கள் கால்களை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு எந்த சூழ்நிலை நாம என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்து சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் அதுல ஒரு வாசனை வரும். அந்த அது ஒப்பு கொடுத்தவன் செய்யற ஸ்தோத்திர பலியில தான் வாசனை வரும். எல்லாரும் இதோடு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறானோ அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த பலி ரொம்ப பெரியும். எல்லாம் சொல்றாங்க இல்லையா, டிஜே சினகர ஜெபம் பண்ணாதான் ஏன் பலிக்குமா, பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணாதான் பலிக்குமா? இருக்கு. அவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்தவங்க, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தவங்க. உங்களுக்காக அவங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னா அது பலிக்கும், அது கேட்கப்படும். எங்கெங்க போய் ஜெபம் பண்ண, கடைசியில ஜெபகோரத்துல போய் ஜெபம் பண்ண, அங்க பலிச்சு சென்றாங்க. காரணம் என்ன? வல்லமை இல்லாமலாம் இல்ல, அங்க அற்புதம் நடக்காமலாம் அதெல்லாம் இன்னும் இல்ல.
அங்க மக்கள் ஓடல, சும்மா வெறுமைக்காகலாம் ஓடல. உனக்காக நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் சொல்லுகிறேன், எவன் ஒருவன் அர்ப்பணிக்கப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்றானோ, அந்த ஸ்தோத்திரத்துல அரோமாவும் இந்த நறுமணம் வரும். அந்த நறுமணத்தை முகந்துட்டு தான் அதுக்கப்புறம் அவன் என்ன ஜெபம் பண்றானோ கர்த்தர் அவனுக்கு அதை கொடுப்பார். ஆமென்.